சின்ன மருமகள் சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப கருப்பு போயிட்டு, என்ன மாப்பிள்ள, சோப்பு ஷாம்பு எல்லாம் போட்டு நல்லா குளிச்சிட்டீங்களா? தமிழ் இந்த வீட்டுக்காக ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் தான் இந்த போர்டுல எழுதி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் இந்த குடும்பத்துக்காக என்ன விஷயம் சொன்னாங்களோ அது எல்லாமே ஒவ்வொன்றா ரீவைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை சேதுவும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போர்டை விட அதிகமாவே செஞ்சிருக்கா. ஏகப்பட்ட விஷயம் செஞ்சிருக்கா. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா அவதான் எல்லாத்துக்குமே நிப்பானல்ல சொல்லி கருப்பு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சேதுவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம டபுள் மைண்டடாவே இருக்காங்க. இப்ப ராஜாங்கம் சாமி எல்லாம் கும்பிட்டு சேதுக்கு போன் பண்ணி, என்னப்பா சேது இன்னும் கிளம்பலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா ரெடி ஆயிட்டு கேட்டுறாங்க. எவ்வளவு நேரியா? சரி ஒண்ணு பண்ணு, முதல்ல நாங்க எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடுறோம், அதுக்கப்புறம் நீ கிளம்பி வா சரியான்னு சொல்லிட்டு இப்ப ராஜாங்கம் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சேதுக்கா ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியல. அவசரப்பட்டுட்டோமோ, இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லலாம், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது, நம்ம அப்பா கிட்டே டைரக்டா பேசிட வேண்டியதுதான் சொல்லிட்டு சேது முடிவு பண்ணிட்டு கீழே பார்த்தா யாருமே இல்ல. உடனே அங்க ஐஷு பயன்படுத்துற மாதிரி பண்றாங்க. மாம்சு, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க போறோம், வாங்க மாம்சு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போகலன்னு சொல்லிட்டு கார்ல ஒன்னாவே போயிட்டு இருக்காங்க. சேதுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இருந்தாலுமே வேற வழி இல்லாம சேது அட்ஜஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்ப நம்ம தமிழ் ஆட்டோல காலேஜ் போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோவை புடிச்சிட்டு வராங்க. தமிழ் போகும்போது தடுக்கி விழ போறாங்க. உடனே பாட்டி தமிழ் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அனுப்புறாங்க. தமிழ் அவங்க குழந்தைகிட்ட, பாப்பா இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் காலேஜுக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் காலேஜுக்கெல்லாம் போக மாட்டோம், அதுக்குள்ள நீயே பொறுமிருவேன் நல்லா சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டெல்லாம் இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு லாரிக்காரர் தூக்கத்துல ஆட்டோவை இடிச்சிடுறாங்க. தமிழ் போயிட்டு கீழே பக்கம் விழுந்து வழியில துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. சேதுவும் அதே வழியில வராங்க. அங்க ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்துட்டோம். சேது பதறி போயிட்டு பார்த்தா அது நம்ம தமிழ். உடனே தமிழ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னதும், மாம்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு உங்க கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம், ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றேன், அவங்கள நான் வர சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஐஷு பேசினதும், ஐஷு வாயை உடைச்சிடுவேன், பல்லெல்லாம் தட்டிடுவேன், என்ன பேசிட்டு இருக்க, அவ பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா, உனக்கு கல்யாணம் தான் முக்கியமானு சொல்லிட்டு சேது தமிழ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கார்ல தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. சேது தமிழ் செல்வியும் குழந்தை உயிரை காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.